நினைத்தேன் வந்தால் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பேய் மேடம் ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க தீபா. ஆமா இந்த சுடர் நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு அவ ஃபாரின் போறாளாமே. அதை நினைக்கும் போது தான் எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்டு அவ ஒருத்தி தான். அவ கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன். எதுவாக இருந்தாலும் நான் அவகிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியுது. அவளும் என்னை விட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைங்களும் அவகிட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. அந்த குழந்தைங்களையும் அவள் விட்டுட்டு போயிட்டானா குழந்தைங்களும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்கல்ல. அதோட பேய் மேடம் சுடர் பற்றி பேசிட்டு இருந்தோம். கரெக்டாக சுடரே வந்துட்டா பாருங்க. சுடர் வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க தீபா. நீ ஃபாரின் போகிறத பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோங்கிறாங்க. ஆமாம் நீ கண்டிப்பாக போயிட்டு ஆகணுமான்னு இந்துமதி கேட்குறாங்க. ஆமாக்கா அது என்னோட சின்ன வயசுலேருந்து என்னுடைய அது மட்டும் இல்லை நான் சென்னைக்கு ஓடி வந்ததே நான்வே போகிறதுக்காக சான்ஸை நான் இப்போ மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறாங்க. சரி அதெல்லாம் ஓகே. குழந்தைங்கெல்லாம் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். அவங்களெல்லாம் நீ விட்டுட்டு போயிட்டீன்னா எவ்வளவு எங்கே போயிடுவாங்கன்னு உனக்கே தெரியுமில்ல. அது மட்டும் இல்லை உன்னை பார்க்காம இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி ஆயிரும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் பசங்களெல்லாம் விட்டு போகிறதுக்கு எனக்கும் மனசில் தான். என்ன பண்ணுறது என்னோட சூழ்நிலைக்கு நான் போய்த்தான் ஆகணும். நாளும் பொழுதும் போக போக அவங்களும் என்னை மறந்துடுவாங்க. அதெல்லாம் சரியாக போயிடுங்கிறாங்க சுடர். இல்லை சுடர் நீ அப்படி நினைக்கிறத கண்டிப்பாக பசங்க உன்னை மறக்கவே மாட்டாங்க பாருங்கிறாங்க. இந்த யோசிக்கிறாங்க சுடர். பொழுது வந்தது இந்துமதி குழந்தைங்களை பார்க்கலான்னு போய் ஜன்னலோரமாக நிற்கிறாங்க. அங்கே 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சுடர் நம்மளையெல்லாம் விட்டு போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஆமாம் சுடர் மட்டும்தான் நம்ம கூட நல்லா ஜாலியாக விளையாடுவா. சுடர் நம்மளை விட்டு போயிட்டானா நம்ம யார் கூட விளையாடுறது அப்படின்னு கவின் கேட்குறான். எதுக்காக சுடர் நம்மளையெல்லாம் விட்டு ஃபாரின் போறா? இங்கேயே நம்மளோடவே இருக்கலாமல்லன்னு காவியா கேட்குறா. அப்போங்க சுடர் உள்ள வராங்க. எல்லாரும் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன யாரும் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? மேலே கோவமான்னு கேட்குறாங்க சுடர். யாரும் கொஞ்சம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி அமைதியாக இருந்தால் நான் என்ன நினைக்கிறது? ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொன்னால் தானே எனக்கும் தெரியுங்கிறாங்க சுடர். ஏன் சுடர் நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபாரின் போறியா அப்படின்னு அபி கேட்குறா. சுடர் நீ ஃபாரின் எல்லாம் போகாத எங்கள் கூட எப்பவும் இங்கேயே இரு அப்படின்னு காவியா கேட்குறா. சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது நான் ஃபாரின் போயிட்டு ஆகணும் அப்படிங்கிறாங்க சுடர். அப்போ இனிமேல் நீ எங்களையெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டியா அப்படின்னு கவின் கேட்குறான். அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் எப்பவும் உங்களை வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவேங்கிறாங்க சுடர். நீ சும்மா சொல்கிற சுடர். ஃபாரின் எல்லாம் போயிட்டா அடிக்கடியெல்லாம் இங்கே வரவே முடியாதுங்கிறா அபி. எங்கள் எல்லாத்துக்கும் நீ எவ்வளோ பிடிக்க தெரியுமா? ஆனால் நீ தான் எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபாரின் போறேன்னு காவியா கேட்குறா. ஏன் காவியா இப்படியெல்லாம் பேசுகிற? உங்களை எல்லாம் பிரிஞ்சு போகிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? நான் ஃபாரின் போயிட்டானே ஆகணுங்கிறாங்க சுடர். நீ தான் எங்களை இவ்வளோ நாளாக நல்லா பார்த்துக்கிட்டே இனிமேல் எங்களை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா சொல்லு அப்படிங்கிறாங்க அபி. ஏன் அபி எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்க? உங்கள் அப்பா உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. உங்களை பார்த்துக்கிறக்காக பாட்டி ராமையா அப்பா எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறாங்க சுடர். நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் நல்லா படித்து உங்கள் அப்பா மாதிரி பெரிய டாக்டராக வரணும் சரியா? எல்லாரும் என் கூட பேசிட்டாங்க. ஏன் என் அஞ்சலி பாப்பா மட்டும் என் கூட பேசவே இல்லை அப்படின்னு ஓடி போய் கண்ணத்தை கிள்றாங்க. உன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல போ அப்படிங்கிற அஞ்சலி பாப்பா. இந்துமதி வெளிப்புறமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம குழந்தைங்க சுடர் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. சுடர் மட்டும் இங்கேயே இருந்தான்னா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவளே இப்போ ஃபாரின் போகிறேன்னு சொல்கிறாளே குழந்தைங்களாம் தவிப்பாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. இன்று பொழுது விடிஞ்சிருது. மனோகரியோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ மனோகரிக்கு பார்த்த மாப்பிள்ளையும் கையோட கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பேர் அசோக்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. அடடே வாங்க வாங்க உட்காருங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு உபச்சரிக்கிறாங்க. பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருங்க மனோகரியை கூப்பிட்ற மேலே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மனோகரியை கூப்பிட்றாங்க. மனோகரி மாப்பிள்ளையை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுவா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி. அப்போ தான் மனோகரி மாடியிலேருந்து கீழே வராங்க. மனோகரி வந்ததும் மாப்பிள்ளை கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. இவர் தான் மாப்பிள்ளை அசோக். ஏன் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. எதுவும் பேசாமல் அமைதியாக முறைச்சு பார்க்குறாங்க மனோகரி. அசோக் நீங்கள் சொல்லுங்கள் என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறாங்க. பிடிச்சிருக்குதுங்கிறாங்க. என்ன மனோகரி எதுவுமே பேச மாட்டேங்கிறியே உனக்கு என்ன தோணுதோ என்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. மனோகரி பேச பிடிக்காம அப்படி வெற்றி பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு சுடர் தான் வாய் கொடுக்குறாங்க. மேடம் பேசுங்க அப்போ தானே உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதல் வருங்கிறாங்க. சார் நீங்கள் தான் ஏதாவது மனோகரி கிட்ட பேசுங்கன்னு எழில் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல அப்படிங்கிறாங்க. அசோக்கு வெக்கப்படுறாங்க. சார் மாப்பிள்ளை தான் வெக்கப்படுறாங்கல்ல மனோகரி மேடமாவது பேசலாமல்லங்கிறாங்க சுடர். என்ன மனோ நீ தான் டக்கு டக்குன்னு பேசுவீல்ல உனக்கு என்ன பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? நீ பேசுங்கிறாங்க எழில். எழில் என்னப்பா இது நம்ம எல்லாருமே பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் பேசினா அவங்க எப்படி பேசுவாங்கன்னு கேட்குறாங்க பாட்டி. சார் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் உள்ளே இருக்கலாம். அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் வரலான்னு சுடர் சொல்கிறாங்க. அதுவும் நல்ல குட் ஐடியா தாங்கிறாங்க. இந்த சுடர் அப்பா வர்றதுக்கு முன்னாடியே இவளை முடிச்சிருக்கணும். இவளை இந்த அளவுக்கு பேச விட்டதுனால தான் இவ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படின்னு மனோகரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நம்ம என்னதான் உள்ள இருந்துக்கிட்டு அவங்கள பேசுன்னு சொன்னாலும் அவங்களால பேச முடியாது. அதனால எழில் நீ அவங்க 2 பேர்த்தையும் வெளியில கூட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க பாட்டி. அடே ஆமா இது கூட நல்ல ஐடியா தான். ஆனா மாப்பிளைக்கு இங்க வெளியில எங்கேயோ அறிமுகம் இல்லை. அதனால நீங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன்னு மனோகரியோட அப்பா கேட்குறாங்க. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். ஒரு நல்ல காப்பி கடைக்கு போகலாம். அங்க அவங்க 2 பேரும் காப்பி சாப்பிட்டுக்கிட்டே பேசுறதுக்கும் வசதியாகவும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. மனோகரியும் அசோக்கையும் எழில் கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் பாட்டி சொல்றாங்க சுடர் நீயும் கூட போயிட்டு வா. மாப்பிள்ளையும் மனோகரியும் பேசிட்டு இருக்கட்டும். அப்ப எழில் ஒருத்தர்
ஒருத்தன் தனியாவா இருப்பான், நீயும் அவங்க கூட பேசிட்டு இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, நீயும் கூட போயிட்டு வா அப்படின்னு மனோகரியோட அப்பாவும் சொல்றாங்க. மனோகரி தனியா போறதுக்கு நீயும் கூட போனா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்குமில்ல, போயிட்டு வாமாங்கிறாங்க. சுடரும் சரின்னு வராங்க. காப்பி கடைக்கு போனதுமே எழிலும் சுடர் 2 பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்துருக்காங்க. மனோகரியும் அசோக்கும் ஒரு டேபிள்ல உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளை ரொம்ப யதார்த்தமா மனோகரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மனோகரியோட மனசும் கண்ணும் அப்படியே எழிலும் சுடரையே பார்த்துட்டு இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கியூட்டா வேற இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க அசோக். என்னங்க நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே, நான் தான் பேசுறதுக்கு கூச்சப்படுவேன், ஆனா நீங்களுமா? சரி இப்போ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க அசோக். எனக்கு சுடுதண்ணி வேணுங்கிறாங்க. ஓ, சுடுதண்ணி குடிக்கணுமா, அதனால தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தீங்களா, சரிங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்கிறாங்க. பக்கமா எழில் சுடர் கிட்ட கேக்குறாங்க, ஏன் சுடர் நீ ஃபாரின் போறியான்னு கேக்குறாங்க. ஆமா சார், அதுக்காக தான் நான் சென்னைக்கே ஓடி வந்தேங்கிறாங்க சுடர். எனக்கு விசாவும் வந்துருச்சு, நான் போய்தான் ஆகணுங்கிறாங்க. நீ நான்வே போயிட்டீன்னா பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சுடருங்கிறாங்க எழில். நம்மளுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம், உன்னை பத்தி நான் சரியா கூட புரிஞ்சுக்காம கூட இருக்கலாம், ஆனா நீ என் மேல கோவமா இருக்கலாம், ஆனா பசங்க எல்லாருமே உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா வேற இருந்திருக்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க் பண்ற மாதிரி நான் உனக்கு ஏதாவது செய்யணும் சுடர் அப்படிங்கிறாங்க. சார் அதுக்கு தான் நீங்க எனக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டீங்கல்லன்னு சுடர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா மனோகரி வெச்சக்கண்ணு வாங்காம அவங்க மனசு பூரா இந்த பக்கமா சுடரும் எழிலும் பேசிட்டு இருக்கிறதையே கவனிச்சிட்டு இருக்காங்க. அது நீ கேட்டு வாங்கி கொடுத்தது, நானா உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க. சரி இப்போ நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு மெனு பாக்குறாங்க. என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணு, நான் உனக்கு இன்னைக்கு ட்ரீட் கொடுக்குறேங்கிறாங்க. அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பிடிச்சதெல்லாம் வாங்குறாங்க. குத்து பரோட்டா வேணுங்கிறாங்க. குத்து பரோட்டாவா அப்படின்னு என்ன அப்படின்னு எழில் கேட்குறாங்க. அதுவா சார், வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அப்படி கொத்தி போட்டு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா. பரோட்டாவை அவ்வளோ ஒரு ரசனையோட ரசிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எழிலும் ஓ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மனோகரி கண்ணும் மனசும் பூரா எழில் மேலேயும் சுடர் மேலேயுமே இருக்கு. மாப்பிள்ளை பாட்டுக்கு தன்னை பால் பேசிட்டு இருக்காரு. பாட்டுக்கு மனோகரி கிட்ட பேசிட்டே இருக்காங்க. மனோகரி எதுவுமே காதில் வாங்கிக்காம அப்படியே சுடரையே கோவத்தோட விரைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மனோகரி டேபிளுக்கு காப்பி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பக்கமா குத்து பரோட்டா கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆஹா, ஸ்மெல்ல சூப்பரா இருக்கு சுடர் அப்படிங்கிறாங்க எழில். சார் ஸ்மெல் மட்டும் இல்லை, சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க சுடர். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் டயட்டில் இருக்கேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சார் ஒரு நாள் சாப்பிட்ட மாதிரி ஒன்றும் டயட் குறைஞ்சிடாது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சுடர் வற்புறுத்தி கொடுக்குறாங்க. சரி நீ சொல்கிறத பார்த்தா சாப்பிடணும் போல தான் இருக்குது, சரி கொடு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன்னு ஸ்பூன் எடுக்கிறாங்க. அச்சோ ஸ்பூன்லலாம் சாப்பிடக்கூடாது சார், இதோ கையில் எடுத்து சால்னாவை அப்படி முக்கி எடுத்து அப்படி வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா செமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சுடர். சுடர் நீ சாப்பிட்ட மாதிரியே நானும் சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கும் சாப்பிடலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு எழில் அந்த கொத்து பரோட்டாவை எடுக்கிறாங்க. சால்னாவை லைட்டாக தொட்டுட்டு இருக்கிறாங்க. சார் இப்படியெல்லாம் தொடக்கூடாது சார், இப்படியெல்லாம் டச் பண்ணக்கூடாது, நல்லா டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழிலோட கையை பிடிக்கிறாங்க சுடர். இது அந்த பக்கமாக உட்காந்துருந்த மனோகரி பார்த்துக்கிட்டே அப்படியே அவங்களுக்கு அடிவயிறெல்லாம் அனல் பறக்கும் போல இருக்குது. மனோகரி அப்படி வெறுப்ப கண்ணில் கட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சிந்தாம அப்படியே வாய்க்குள்ள போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்படியே எடுத்து அவங்க வாய்க்குள்ள அவங்களே ஊட்டி விடுறாங்க. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மனோகரி. எழிலும் சுடர் கொடுக்கறத ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க டாக்டர் சார், இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ரசிச்சு பாராட்டும் போது இந்த பக்கமா மனோகரினால பொறுத்துக்கவே முடியல. அவங்க முன்னாடி வச்சிருந்த காப்பியை எடுத்து அப்படியே அசோக் முகத்துல வீசி ஊத்திடுறாங்க. அந்த மாப்பிள்ளையை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று பேசி திட்டணுமே, அதுக்காகவே மனோகரி என்னமோ நினைக்கிறாங்க. நானும் அப்போ பிடிச்சி பார்த்துட்டே இருக்கிறேன், நீயே என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பிடிக்காது, ஆளையும் மூஞ்சியும் பாரு, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சே இவெல்லாம் ஒரு பொண்ணுன்னு நினைச்சு நான் இவ்வளோ பார்க்க வந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு அசோக்கு சரியான கோவம் வந்துருச்சு. எழில் ஓடி வந்து சார் என்னாச்சுங்கிறாங்க. போய் அவளை கேளுங்க போங்க அப்படின்னு அசோக் திட்டி விடுறாரு. வெளியில வந்த மனோகரியை துரத்திக்கிட்டே பின்னாடி எழிலும் சுடர் ஓடி வராங்க. என்னாச்சு மனோ, ஏன் எதுக்கு அவங்க மூஞ்சில காப்பி ஊத்துனேன்னு கேட்குறாங்க. மனோ என்ன நடந்துச்சு, ஒரு நிமிஷம் நின்று சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே சொல்றதுக்கு ஏதாவது இருந்தால் தானே மனோகரி சொல்லுவாங்க. முதல்ல வீட்டுக்கு வா, போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மனோகரி. மனோகரி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி கேட்குறாங்க, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியா மனோ அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டேங்கிறாங்க மனோகரி. ரொம்ப பசிக்குது, ப்ரெஸ் ஆயிட்டு வரேன்ட்டு மனோகரி மாடிக்கு போறாங்க. மனோ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு எழிலும் சுடரும் பின்னாடி ஓடி வராங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற, காபி ஷாப்ல அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீ பாட்டுக்கு மாடிக்கு போற, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செல்வி நினைக்கிறாங்க, அடடா அடே அப்பா மாப்பிள்ளை பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னப்பா மனோகரி அப்படி பண்ணனான்னு பாட்டி ஆச்சரியமா கேட்குறாங்க. ஆமாம்மா இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கே ஷாக்கிங்காக இருக்குதுங்கிறாங்க எழில். அம்மா கேட்குறாங்கல்ல, சொல்லு அசோக் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா மறுபடியும் பார்க்க முடியுமா, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்குறாங்க எழில். யார் நல்லவன், அவனா தெரியாது எழில், அவன் ரொம்ப சீப்பான ஆளா இருக்கான், அவனோட பேச்சு அதை விட சீப்பா இருக்குங்கிறாங்க. இதை தான் நீ அங்கேயும் சொன்ன, இப்போ என்ன நடந்தது மட்டும் என்கிட்ட சொல்லுங்கிறாங்க எழில். அவன் என்னதான் சொன்ன, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க மனோகரி. சரிம்மா நீ ஈஸியாக சொல்லிட்டே, இப்போ அண்ணன் வந்து கேள்வி கேட்பாங்க, நீ வேண்டாங்கிறத அங்கேயே சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்லணுமல்ல, நீ எங்ககிட்ட சொல்லணும்னு கேட்குறாங்க பாட்டி. மனோ இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு எழில் அதட்டுறாங்க. சொல்லாத வளமையே சொல்லி வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு உன்னையும் என்னையும் தப்பா பேசினான், அதுதான் பேசினா, அப்போ போதுமா அப்படின்னு கேட்குறாங்க மனோகரி. என்ன உன்னையும் என்னையும் தப்பா பேசினானாங்கிறாங்க. ஆமா கேட்கும்போது உனக்கு கோவம் வருதில்ல, அப்போ எனக்கு வராதாங்கிறாங்க மனோகரி. என்னை பற்றி ஏதாவது தப்பா பேசியிருந்தா கூட நான் பொறுத்துக்குவேன், ஆனால் உன்னை பற்றி ஏதாவது பேசினா என்னால் பொறுத்துக்க முடியாது, அதனால தான் மூஞ்சிலேயே காப்பியை வீசி ஊற்றிட்டேங்கிறாங்க. என்னையும் தப்பா பேசினா அதை எப்படி பொறுத்துக்க முடியும், அவனை பார்க்கும்போதே எனக்கு சரியில்லை, அப்போவும் நீயும் கம்பல் பண்ணதுனால தான் நானும் சரின்னு வந்தேன், அவன் புத்தி என்னங்கிறத அவன் காட்டிட்டானங்கிறாங்க மனோகரி. ஆனால் அவனை பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப நல்லவு மாதிரி தானே தெரிஞ்சாங்கிறாங்க எழில்.
நாங்கள் 2 பேரும் தள்ளி இருந்து பார்க்கும்போது கூட அவன் ஜோவியை தான் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏன் சுடர் அப்படித்தானே பேசினா அப்படின்னு எழில் கேட்குறாங்க. சுடரும் ஆமாம் சார்ங்கிறாங்க. எழில் கேட்கறது கூட பரவாயில்ல, நீ என்ன ஆமாங்கிற அப்படின்னு சுடர் கிட்ட சண்டைக்கு போறாங்க மனோகரி. அவன் என்ன பேசினான்னு உனக்கு தெரியுமா, நீ என்ன ஆமாங்கிறாங்க. நான் எதுவுமே சொல்லலையே, சார் கேட்டாரு, நான் ஆமான்னு சொன்னேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. சுடர் என்ன தெரியலன்னு சொல்லு, என்ன நீ ஆமான்னு சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. என் மனம் கொஞ்சம் இரு, எதுக்கு இப்போ சுடர் கிட்ட சண்டைக்கு போறேன்னு சுடருக்கு சப்போர்ட் பண்றாங்க எழில். கிஷோர் உங்ககிட்ட நல்லா பேசின மாதிரி தான் தெரிஞ்சதுன்னு நான் தானே கேட்டேன், ஏன் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கூட இருந்திருக்கலாம்லங்கிறாங்க. ஒரு தடவை பேசினா அது சரியா போயிடுங்கிறாங்க. சரி உனக்கு புரியாது எழில், நான் யார்கிட்டயும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி கோவமா மாடி கூடிடுறாங்க. என்னப்பா எழில், என்ன இவ இப்படி கோவப்பட்டு பேசிட்டு போறான்னு பாட்டி கேட்குறாங்க. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிறாங்க. சுடருக்கு ஏதோ ஒன்று புரியுற மாதிரி தோணுது. என்ன புரிஞ்சிருக்குங்கிறத நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.